ஏங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? மரத்துக்கு என்ன காதா இருக்கு? மரத்துக்கு காது இல்ல. அட இத வச்சு ஒரு டிஎன்பிசி क्वेश्चन வரும். என்னன்னு தெரியுமா? டக்குன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. மரத்துக்கு காது இல்ல, ஆனா உணர்ச்சி இருக்கு. இப்ப ஓரறிவு, இரண்டறிவு அப்படின்னு 6 அறிவு வைக்க சொல்லுவாங்க. பாத்தியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனுஷன் 6 அறிவு. என்னன்னு கேட்டா பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இப்ப ஓரறிவுனா மரம் ஓரறிவு. ஏன்னா இப்ப பேசுறேன், ஆனா வாயில பேசிருக்க மாட்டேன். கையில இப்படி தடவி கொடுத்தே இருக்கு. இப்படி தடவி கொடுக்க அதுக்கு வந்து உணர்வு இருக்கும். சோ உணர்தல் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவு மரம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இரு அறிவுன்னு சொல்லுவாங்க. ரெண்டறிவு. ரெண்டறிவுன்னு சொன்னா அது உணர்ச்சியும் இருக்கும், அதே நேரத்துல சுவையும் இருக்கும். சுவை அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஒரு ஒண்ணுமில்ல, இப்ப கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா சிப்பி இருக்கும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நத்தை இருக்கும். இதெல்லாம் இரண்டறிவு. எறும்பு, கரையான் இதெல்லாம் மூன்றறிவு. மூன்றறிவுன்னு சொன்னா உணர்தல் இருக்கும், சுவைத்தல் இருக்கும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நுகர்தல் இருக்கும். சோ ஒரு சின்னதா வந்து சக்கரை கட்டி வச்சுட்டேன்னா எறும்பு வந்துரும், கரையான் வந்துரும். அந்த மாதிரி சொல்றாங்க. நான்கறிவுன்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவும் செய்யும். இப்ப நண்டு எடுத்துக்கோ, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான்கறிவு, வயல்ல இருக்கும், நான்கறிவு இருக்கும். அதே நேரத்துல மேல சொன்ன எல்லாமே சேர்த்து பாக்குறதும் வரும். அதே மாதிரி விலங்குகள் வந்து 5 அறிவு. எப்படி எப்படின்னு கேட்டா இப்ப நான் இருக்கு நம்ம வீட்டுல, இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்கும். கேட்கறதுனால தான் அதை வந்து கேட்கும் திறன் கொண்டது. உணர்தல், சுவைத்தல்,